வந்து வேணுக்குனே படுத்துட்டான்டா இவன்டா. இப்போ அந்த பொண்ணை தேடுவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட் ஹில் ஒரிஜின்ற ஒரு பயங்கரமான ஹாரர் கேம் தான் விளாட போகிறோம். ஸோ இதில் நியூ கேம் கொடுத்தே விளாடுவோம். பிரைட்னஸ் கொஞ்சம் கூட வச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. Hey, you good, buddy? Treetop tall and wall to wall. Travis, you messed up son of a bitch. What you doing on my road? Late on a gig, bud. I'm taking the shortcut past Silent Hill. இதெல்லாம் நமக்கு வேணாம். வேமா பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுவோம். Bad dreams still keep me awake. I told you, man. A girl too would go a long way. Sleep like a baby with chicken your dad. Guess I just don't meet the right girls, bud. If you weren't remembering about me. Okay. Hey, chill. Don't see me bringing up your issues. No need. My old lady keeps me informed of my feelings. The girl keeps notes. You mean she hasn't left you yet? Anything now. See you around, Travis. Take it easy. 10-4. Catch you later, buddy. ஓகே, ஏதோ டிரைவிங் லைசன்ஸை காட்டு ட்ரிவிஸ் கிரேடின்னு யாரும் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு. 13 மைல் இருக்குது. வேகமாக போயிட்டுருக்காரு. ஒரு கட்சீன் மாதிரி காட்டுறானுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு போகிற வழியாம். ஸோ அவர் ஸ்பீடை மீடியமாக வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது தூங்கிட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதோ போடுறானுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஹெட்ஃபோன் போட்டுட்டு விளாட்றேன். கொஞ்சம் சவுண்டு கேட்குதான்னு சொல்லுங்கள், இல்லாட்டி அடுத்த வீடியோவில் மாற்றிக்குவோம். அதெல்லாம் ஏதோ நினச்சிட்டு ஒரு போடும்போது ஊடால இவனா வந்து வேணுக்குனே படுத்துட்டான்டா இவன்டாவே. டக்குன்னு அவன் படுத்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் பிரேக்கை போட்டார். பிரேக்கை போட்டு வண்டி கண்ட்ரோல் ஆகாமல் எங்கிட்ட போகுது. மழை வேறு இருந்தேன்னு பார்த்து ரொம்ப அதிகமாக பெய்யுது. டக்குன்னு அவன் கிட்டக்க போய் நிப்பாட்டிட்டாரு. இவருக்கு ஒரே பயமாயிடுச்சு போல இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா இறங்கி வந்து வெளியே பார்க்குறாரு. இப்போ இந்த கட்சீனில் என்ன நம்மளுக்கு சொல்ல வரானுங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேல் தான் கேம் இருக்குது அந்த மணின்ற விஷயத்தை கொண்டு வரானுங்க. பார்த்தோன்னே ஏதோ வெளியே வந்து பார்த்தோன்னே திரும்ப உள்ளே போகலான்னு பார்க்குறாரு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ தெரியுது. திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. பார்த்தா வண்டி கண்ணாடியில் மட்டும் ஏதோ தெரியுது. இவர்கிட்ட வர மாதிரி தெரியுது, ஆனால் ஒன்றுமே இல்லை. ஸோ அது பிரம்மன் நினச்சிட்டு அவர் பயந்துக்கிட்டே இப்படி பின்னாடி போயிட்டார். போனோடனே அடுத்து என்ன ஆகுது, அப்படியே பிளாக் ஸ்க்ரீனை கொண்டு வந்துட்டானுங்க. இப்போ எல்லாமே மறைஞ்சிருச்சு, கிளியராகவும் ஆயிடுச்சு. மழையும் நின்றுச்சு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஒரு பொண்ணு மட்டும் அவங்க தனியாக நடந்து போகிறத பார்க்குறாரு. அந்த பொண்ணு இவரை பார்க்குது. ஆன்றாரு. பார்த்துட்டு ஓடிடுச்சு. இவர் ஹே திரும்ப வா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அந்த பொண்ணு ஓடிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், எப்பட்றா இப்போ அந்த பொண்ணை கூப்பிட போகணுன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட வந்து மேப் இல்லையா, அந்த ஏரியாவை பற்றி மேப்பும் தெரியாது அப்படின்றாரு. அப்புறம் ஓகே வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மறுபடியும் காருக்கு போயிடுவோம். நினச்சா காருக்கும் போக முடியல. கேர்ள் அந்த பொண்ணு எங்கே, அவள் இங்கே தானே இருந்தா அப்படின்றாரு. இப்போ நடந்து தான் போவானா, அந்த கேமரா ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ஓகே நம்ம லைட் ஆன் பண்ணிட்டே போவோம். இந்த ரோட்டில் நம்ம நடந்து போகணும் போல இருக்குது. ஸோ இப்போ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது தான் கேம் கதை போல இருக்குது. இது வரைக்கும் எந்த ஜம்ப் ஸ்கேருமே நம்மளுக்கு நடக்கிற மாதிரி தெரில. ஸோ கேமரா வியூவை மாற்ற முடிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேமரா ஆங்கிள்
இருங்க ஒரு நிமிஷம். என்ன முடியல, இவ்வளோதான் கேமரா ஹேங்கிளே போல இருக்குது. ஏதோ பாட்டை வேற போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ அங்கே தூரத்தில் என்ன தெரியுது, என்னன்னு போய் பார்ப்போம். ஏன்டா ஓடவே மாட்டியாடா நீ? அது ஏதோ செடி போல இருக்கு. சுற்றி முற்றி காட்டுறானுங்க. ஏதோ படத்தில் ஹீரோ நடந்து போவான்ல தனியாக பாட்டை போட்டுட்டு, அந்த மாதிரி காட்டுறானுங்க. இது பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஏதோ ஒரு இடம் தெரியுது. ஓ, இப்படி பண்ணால் காம்பாட்டுக்கு ரெடியாக இருப்பான் போல இருக்கு. ஓகே, இது அழுத்திட்டே பண்ணால் கொஞ்சமாச்சும் வேகமாக போகுது கேமு. ஓகே, இப்படி காட்டாதீங்கன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அது ஏதோ இடத்த காட்டுறானுங்க. இருங்க அங்கே போய் கூட பார்ப்போம். ஏதோ இங்கேருந்து ரிவர் வந்து இங்கேருந்து ஒரு 20 மீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்றத போட்டிருக்கானுங்க. ஓகே, கொஞ்சம் கேம் வேகமாக போனால் நல்லாயிருக்கும். ஏன் நடந்து போகிறதுனா கேமா இல்லை இதுக்கு இடையில எதுவும் ஜம்ப்ஸ்கேர் இருக்கான்னு தெரில. ஹாரர் கேமுன்னு சொன்னானுங்க. ஓகே, நடந்தே போயிடுவோம்மா. ஓகே, வெல்கம் டு சைலண்ட் ஹில்னு ஒரு போர்டு வச்சுருக்கானுங்க. இனிமேல் தான் ஏதோ ஜம்ப்ஸ்கேர்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறானுங்கன்னு போட்டிருக்கு. இந்த இங்கேயே வெல்கம் டு சைலண்ட் ஹில் அப்படின்ற ஒரு போர்டு வச்சுருக்கானுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கட் சீன் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அவ்வளோ தூரம் நடந்து வந்து பார்த்தா ஒரு வீடு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை கடவுளே வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். அங்கே தூரத்துலேருந்து ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குது. அதை அவன் பார்த்துட்டான். இந்த பொண்ணு மறைஞ்சிருச்சு. இப்போ அந்த பொண்ணை தேடுவான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கத்திக்கிட்டு ஓடுது. அதைத்தான் வேணும்னு சொல்கிறேன். கிட்டக்க போய் பார்க்குறான், உள்ளே யாரும் இருக்காங்களா அப்படின்ட்டு. உள்ளே போயிட்டான். இதுக்கு மேலே தான் ஜம்ப் ஸ்கேரு. இப்போ நம்ம மேலே போய் பார்க்கணும். ரொம்ப சுடுது. இங்கே ஏதோ மேப்பு மணி இருக்குது. அது சும்மா போல இருக்குது. ஓகே, இந்த ரூமில் போய் பார்க்கணுமா? ரூமுக்குள்ளே போக முடியல. இந்த டோர் லாக்கில் இருக்கான். ஓகே, இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. உள்ளே போய் பார்க்குறான், ஏதோ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ரெடியாகவே போவோம். ஆனால் எந்த நேரத்தில் இந்த கேம் ஏதோ கொடுக்குறானுங்கன்னு தெரியல. ஓகே, இந்த ரூமில் எதுவுமே அவ்வளோ இல்லை. ஆனால் அங்கிட்ட ஒரு சைடு மாதிரி போகுது. பார்க்க கிட்டத்தட்ட நம்ம கிராணி ஹவுஸ் மணி தான் இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஜம்ப்ஸ்கேர் வச்சுருக்கானுங்கன்னு வேறு தெரில. இங்கிட்ட இதுக்கு மேலே எரியுது. இந்த பக்கம் செவரை போட்டானுங்க. இந்த பக்கமும் எரியுது. இப்போ நம்ம வந்த வழியிலே திரும்ப போகிறதுனா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, நம்ம வந்த வழியிலே அப்படியே திரும்ப போயிடும். ஓகே, போடாமேம்மா ரெடியாகவே போவோம். ஏன்னா டோருக்கு வெளியில் திறந்தோடனே ஒரு ஜம்ப்ஸ்கேர் வச்சாலும் வைப்பானுங்க. ஓகே, வெளியே போயிட்டான். ஓகே, ரெடியாகவே இறங்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் பின்னாடி போக முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க. ஸோ அப்படியே பேக் வந்துட்டு மேலே போடும். ஓகே, இப்போ இந்த பக்கம் தான் போய் பார்க்கணும். இந்த பக்கம் எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரில. அப்புறம் இங்கிட்ட வர சொல்கிறாங்க. இங்கே ஒரே ஒரு டோர் தான் இருக்குது. ஸோ அதுவும் பிளாக் ஆகி கிடக்கான். இப்போ நான் என்னடா பண்ணணும்? இப்போ இந்த ரூம்குள்ளே தான் போகணும். ஓகே, இந்த ரூம்குள்ளே அப்போ தான் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, உள்ளே மட்டும் போகணும். இந்த சைடு டோர் இல்லை, பின்னாடியே திரும்பி போகிறான். ஒன்றுமே இல்லையடா. ட்ரேயரை கூட ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. செக் பண்ணி பார்ப்போம்.
இங்கே செக்கை கொடுத்தா ஃபிஸ்ட்டு மட்டும்தான் வருது, அதை தவிர வேறு எதுவும் வர மாட்டேங்குது. இந்த ஃபோட்டோ பின்னாடிக்கான எதுவும் வச்சுருப்பானுங்களா? ஓகே, இதுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கதா சொல்கிறேன். கீழே கண்ணா எதுவும் கிடக்கா? இது எப்படி பார்க்குறது? கீழே இருக்கிறது இங்கே மேப் இருக்கான்னு தான் இப்போ நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஒரு வேலையை முடிக்காமல் வெளியே விட மாட்டானுங்கன்னு மட்டும் தெரியுது. ஓகே, இப்போ வெளியே தான் போயிருக்கோம். இந்த ரூமில் எதுவும் இல்லை. இந்த டோர் கீழே இறங்குறியா? மறுபடியும் போக முடியல, கொலாப்ஸ் ஆகிருக்கு. இந்த பக்கம்தான் கூட்டி போகணும். போய் பார்த்தா மாட்டிக்கிட்டான். இதான் இந்த பார்ட் 1 போல் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம தப்பிக்கிற பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்ட்டாக பார்த்திங்கன்னா போட்டுக்குவோம். ஸோ இருங்க, ஏதோ கேட்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுனா நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக போடணும். ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படி நம்ம தப்பிக்க போகிறோன்னு தான் நெக்ஸ்ட்டு பார்ட்டு. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம இன்னி 100 அடிக்க இன்னி கொஞ்சம் தான் இருக்குது. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்திங்கன்னா பார்ப்போம்.